ப்ரான்ஸ் தொக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 to 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, பே லீஃப், இந்த மசாலாவில் எந்த மசாலா அவைலபிள் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 இல்லை 3 பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேனல்லையே ப்ரான்ஸ் மசாலா அண்ட் ப்ரான்ஸ் ஃப்ரை ரெசிபீஸ் அப்லோடு பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். டைம் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் பாருங்கள். இது கூடவே ஒரு 3 தக்காளி பொடியை கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, அரை ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட ப்ரான்ஸ் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதை மூடி வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேக விடலாம். ப்ரான்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.